கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எபேசியர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனம், இந்த கால ஓலை உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வாரத்தின் முதல் நாள் இந்த காலை நாம் நம்முடைய வேலைகளை குறித்து, நம்முடைய திட்டங்களை குறித்து, இந்த வாரத்தின் செயல்களை குறித்தெல்லாம் நமக்கு மிகுந்த பாரமும் யோசனையும் கட்டாயம் இருக்கும். ஸ்கூல் போகிறவர்லேருந்து காலேஜிலேருந்து எல்லாருக்கும் ஒரு பாரம் கட்டாயம் இந்நாளில் நமக்கு இருக்கும். இவைகளின் நடுவே கர்த்தர் நம்மை காலை வேளையில் தைரியப்படுத்துகிறதான வார்த்தை, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நம்முடைய பாரங்கள், நம்முடைய காரியம் ஏதுவானாலும் அவைகள் நமக்கு இந்த பூமியிலே உண்டு. இவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி சொல்லுகிறதான வார்த்தை, அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டது மாத்திரமல்ல, நம்மை மீட்கும் பொருளாய் தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, மீட்கப்பட்டதான தேவ பிள்ளையாய் இக்கால விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்ததோடு விடாமல் இக்கால விசுவாசிகளாகிய நம்மை அவர் மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, நமக்காய் ரத்தம் சிந்தினது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் பட்ட பாடுகள் போதுமானது. இந்த பூமியின் வாழ்வு நமக்கு சுகமாய் இருப்பதற்கு நம்முடைய ஆத்துமாவிலே நமக்கு பலன் தருகிறார். ஆதலால தான் நம்முடைய ஆராதனையின் முடிவிலெல்லாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறோம். சங்கீதக்காரன் அவைகளை நன்றாய் அக்காலங்களிலே நிதானித்து அறிந்தபடினாலே அந்த பக்தன் அவ்வப்போது அவனுக்கு போராட்டங்களும் உபத்திரவங்களும் மனதின் வேதனைகள் பெருகும் போதெல்லாம், என் ஆத்துமாவே நீ கலங்காதே, உன் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனை நோக்கிப்பார் என்று சொல்லியெல்லாம் அவர் அநேக வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் கேட்டிருப்போம், வாசித்தும் இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால ஓலை கூட நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியங்கள், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பயமும், இவ்வளவு காரியம் நமக்கு இருந்த போதிலும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை என்பதற்கான ஆதாரம் அவர் தினம் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் யாரானாலும் ஊரிலிருந்து இவ்வார்த்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய பாஸ்ட் அண்ட் போஸ்ட் சேனலை வாட்ச் பண்ணுகிற அநேகர் சில சமயங்களில் சில வேலைப்பாடுகள், சில ஊழியத்தின் நிமித்தம் அதை தொடர முடியலன்னா சிலர் உடனடியாக அழைத்து கேட்கிறீர்கள், சிலர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நேரங்களில் இது யாராகிலும் ஒருவருக்கு இது மிகுந்த ஆறுதலாய் இருக்கிறது. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, இப்படி கிறிஸ்தவ வாழ்விலே ஒருவரை ஒருவர் நாம் தைரியப்படுத்தி கொண்டு நமக்கு கொடுத்த இந்த ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பார்க்க வேண்டாம். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிற உங்கள் வேதாகமத்தை பாருங்க. உங்களை நடத்துகிற உங்கள் போதகரை நன்றாய் கவனியுங்க. அவருடைய மாதிரியை பின்பற்ற பழகுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் ஆத்துமாவுக்கும் மாத்திரமல்ல, இந்த பூமியின் வாழ்வாம் உங்களுடைய சரீர வாழ்வுக்கும் அது போதுமானதும் நன்மையை கொண்டு வருகிறதுமாய் இருக்கும். ஆதலால் இங்கே நாம் வாசித்தது போல, அவர் கிறிஸ்துவுக்குள், இயேசுவை அல்லாது கிறிஸ்தவ வாழ்விலே வேற ஒன்றையும் நாம் அடைந்திட முடியாது. உங்களுடைய ஆவியின் பலன் எந்த அளவு இருக்கிறதோ, உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் எவ்வளவோ உங்களை பலப்படுத்தி இருக்கிறீர்களோ, அதுதான் நீங்கள் எதிர்கொள்ளுகிறதான, நீங்கள் சந்திக்க போகிறதான காரியங்களில் ஜெயம் எடுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்ய அது போதுமானதாய் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் ஏதுவாய் இருக்கட்டும், உங்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எனக்கு ஒன்றுமில்லையே என்று சொல்லி, ஆதரவில்லையே என்று சொல்லி
கலங்கி நிற்கிறதான தெய்வ பிள்ளையே, இந்த கால ஓலை யாரும் இல்லை என்று சொல்லி கலங்க வேண்டாம். யாரும் இல்லை என்று சொல்லி மனம் பதற வேண்டாம். யாரும் இல்லை என்று சொல்லி வேதனைப்பட வேண்டாம். உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த காதலர் தினம் ஏன் பிப்ரவரி மாதத்துல வந்தது என்று சொல்லி அதுல அந்த ஷார்ட்டை ரெடி பண்ணினதான அந்த சகோதரன் சொல்லுகிறான், இந்த மாதத்தை செலக்ட் பண்ணார்கள். இருக்கிற 12 மாதங்கள்ல இந்த பிப்ரவரி மாதம் தான் ஆயுள் கம்மியானது, ஆதலால் காதலுக்கும் ஆயுள் கம்மி என்று சொல்லுகிறான். தெளிந்த பார்வைக்கு வருகிறார்கள் பாருங்க. இதை அறிந்து இதுதான் அன்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அவர் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து, அன்பின் அடையாளம் கிறிஸ்து. வேதத்தில் எழுதப்பட்ட அன்பு என்ற வார்த்தை கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற எல்லாம் அழிந்து ஒளிந்து போகும், அன்பு நிலைத்திருக்கும். இந்த பூமியின் அன்பல்ல, அன்புக்கு அடையாளமாய் கிறிஸ்துவின் நாமம் நிலைத்திருக்கும் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. இந்த அன்பின் தெய்வம், உங்களை மீட்ட தெய்வம், உங்களை ஆவிக்குரிய சகல நன்மையினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் ஆவியின் பலன் எவ்வளவாய் நீங்கள் வளர்த்து கொள்ளுகிறீர்களோ, அந்த பலன்ல பெருகுகிறீர்களோ, அவ்வளவாய் இந்த பூமியில நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிற காரியங்கள், இந்த நாளில் நீங்கள் முன்னெடுத்து நிற்க போகிற காரியங்களில் எல்லாம் ஜெயம் கொடுக்க, ஜெயம் எடுக்க அது உங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது. தாவீதினுடைய அபிஷேகம் தாவீதை விலையுள்ளவனாய் நிறுத்தவில்லை. அவனுடைய பார்வை, அவன் தன் ஆவிலே பெற்றிருந்ததான பலன், கோலியாத்துக்கு முன்பு நிற்க முடியாமல் ராஜாவும் ராஜசேனையும் நடுங்கும் போது தேவனோடு கூட நெருங்கி பழகினதான ஒரு தாவீது, அவன் சத்துருக்கு முன்பு சொல்லுகிற வார்த்தை, நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன். உனக்கு அவர் காணாதவர், எனக்கு என்னோடு இருக்கிறவர். சவால் விடுகிறான், நீயா நானா பார்த்து கொள்வோம் வா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான தெளிவான பார்வை நமக்கு இந்த காலை இருக்குமானால் இந்த வாரமெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கு. அதனால் நீங்கள் முன்னெடுக்கிற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த உலக வாழ்வுக்கும் இந்த உலக போக்குக்கும் உங்கள் ஆத்துமாவை இசைந்து போக ஒப்புக்கொடாமல் கர்த்தருக்கும் வேத வசனத்துக்கும் உங்கள் ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கும் நீங்கள் செவி கொடுத்து அதிலே நீங்கள் நிலைத்து தேவனை நம்பி நீங்கள் முன்னெடுத்து கடந்து போங்க. நிச்சயம் சேனைகளின் கர்த்தர், மரணத்தை ஜெயித்தவர், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் உங்களோடு உண்டு என்பதை நீங்கள் போய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் எல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி தடைகளை மாற்றி ஜெயத்தோடு இந்த காலவோலை உங்களை திரும்ப பண்ணட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த கால ஓலை. என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த மீட்பை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தீர், அதற்காய் சோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னாலோ என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இருப்பதற்காய் சோத்திரம். அந்த ஆவியின் பலன் இன்னதென்பதை இந்த நாளில் இவர்கள் ஆண்டவரை முன்னெடுத்து கடந்து போகிறவருடைய வேலை, வியாபாரம், படிப்பு, வீட்டு காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள், எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஜெயம் எடுக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை அருளும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவின் சித்தத்தையே செய்தபடினாலே கடைசி வரை ஒரு ஜெய உள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ இயேசுவே உமக்கு அருளப்பட்ட அந்த ஆவியின் கிருபைகளை உடைய பிள்ளைகாம் எங்களுக்கும் அருளி இம்மட்டும் நடத்தி வந்தீர், அதற்காய் சோத்திரம். நொந்து மனவேதனையோடு ஜெபிக்கிற ஆண்டவரே தாய்மார்களுக்காய், பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் ஜெபிக்கிற தேவ சமாதானமும் ஆவிக்குரிய நன்மையும் ஆசீர்வாதமும் அவர்கள் ஆத்மாவை பலப்படுத்தட்டும். அந்த பலத்திலே சரீரத்தில் பலன் கொண்டு கர்த்தர் உண்டு என்று சொல்லி தங்கள் சத்துருக்களுக்கு சவால் விட்ட தாவீதை போல உடைய பிள்ளைகள் நின்று ஜெயம் எடுக்க இந்த காலை நான் வாழ்த்தி உடைய கிருபையை அவர்கள் மேல் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் ஜெயத்தோடும் வெற்றியோடும் சந்தோஷத்தோடும் உடைய பிள்ளைகள் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம்.
பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.